பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு உள்ளத்தின் கதறுதல் என்ன. நாம் அந்த தேவ செய்தியை பார்க்கும் முன்பு தேவாதி தேவனை நாம் பாடி துதிப்போமா? இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா, இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா, காசினியில் அவர் போர் எவரையும் கண்டதும் இல்லையம்மா, இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. பேசத் தொடங்கினாலோ பேச்செல்லாம் பேரின்பம் சுட்டுதம்மா, பார்க்கத் தொடங்கினாலோ பார்வை எல்லாம் பாவியன் மேலே அம்மா, இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா, இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. சிலுவை மரத்தினில் இரத்தத்தை சிந்தி மரித்தாரம்மா, சிலுவை மரத்தினில் இரத்தத்தை சிந்தி மரித்தாரம்மா, உலகை மீட்டிடவே இயேசு வந்து உவந்து மாண்டாரம்மா, இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா, இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. இந்த அதிகாலை பொழுதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்ல சொல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிகிற அறிவிற்குள் எங்களை கொண்டு வந்தது நிமித்தம் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற எண்ணற்ற நன்மைகள். ஆண்டவரே, இவைகளை நினைக்கும் போது நாமம் சொல்ல சொல்ல எங்களுடைய உள்ளம் ஆண்டவரை பூரிக்குது. ஆண்டவரே, எல்லா நாமங்களிலும் மேலான நாமமுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எங்கள் உள்ளம் துடிக்குது. ஆண்டவரே, எங்களை காண, உங்கள் குரலை கேட்க, உங்களுடைய பிரசன்னத்தை உணர, உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட எங்கள் உள்ளங்கள் ஏங்குது. ஆண்டவரே, இந்த வாஞ்சைகளை எங்களுக்கு பெருக பண்ணுவீராக, எங்களோடு தங்கி இருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளில் நாம் தேவ செய்திக்கு நேராக கடந்து வரலாம். உள்ளத்தின் கதறுதல் என்ன என்கிற தலைப்பில் இன்றைக்கி நாம் தேவ செய்தியை பார்க்க போகிறோம். உள்ளத்தில் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான கதறுதல். அதிகாலை பொழுதில் பாவத்தில் வாழுகிற பிள்ளைகள் என்ன செய்வாங்களா? ராத்திரியெலாம் குடிச்சிட்டு காலையில் எப்பொழுது மறுபடியும் அந்த குடி கடைக்கு போவேன் என்று சொல்லி பாவத்தின் மீது, சில பேர் ரகசிய பாவங்கள் அந்தரங்க தொடர்புகளில் இருக்கிறவங்க, அவங்க என்ன செய்வாங்களாம், இவர்கள் முகத்தை நான் இந்த அதிகாலை பொழுதில் எப்பொழுது பார்ப்பேன். அநேகம் பேர் அப்படிப்பட்ட ஒரு பாண்டேஜில் இருக்கிறவங்க, அப்படிப்பட்ட ஒரு கதறுதல் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் வித்தியாசமானவர்கள், பணத்தை சம்பாதிக்க நினைக்கிறவர்கள், குறிப்பாக சில வகையான பிஸ்னஸ் பண்ணுகிறவங்க அதிகாலையில் எழுந்து அவர்கள் புறப்பட்டு ஆயத்தமாகி எப்பொழுது வெளியே போகலாம், நம்ம வெளியே போனால் தானே நமக்கு தொழில் அல்லது வேலை என்று சொல்லி அதிகாலையில் எழுந்து அப்படி கடந்து போவாங்க. அவங்க உள்ளத்தினுடைய கதறுதல் என்ன, இன்றைக்கு எத்தனை ஒரு ஆயிரங்கள் லட்சங்கள் சம்பாதிக்கலாம் என்று சொல்லி. இன்று தேவ பிள்ளைகள் நாம் வித்தியாசமானவர்கள். நிலையற்ற இந்த ஐஸ்வர்யம், இந்த பொருள், இந்த படிப்பு, இல்லைன்னா ஒரு உயர்ந்த ஒரு பதவி அந்தஸ்து, இவைகளுக்காக ஓடுகிறவர்கள் அல்ல. இவைகளெல்லாம் பெற்றிருந்தாலும் இவைகளை தந்த தேவனை தேடாதபடிக்கு நாம் வேறு ஒரு காரியமும் செய்ய மாட்டோம், செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தினுடைய கதறுதல் நமக்குள்ளே இருக்குதா? தாவீதிற்குள் இருந்தது. சங்கீதம் 119:25 சொல்லுகிறது,
என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். பொதுவாக அதிகாலை பொழுதில் பொல்லாத சத்துரு சில நேரங்களில் இப்படிப்பட்ட எண்ணங்களை கொடுப்பான். ஒரு சில நேரங்களில் இரவு நேரத்தில் நம்ம சரியானபடி ஜெபிக்காமல் உறங்கி விடுவோம். வேலி அடைக்கப்படாமல் வீட்டில் நம்ம படுத்து உறங்கி விடுவோம். சரீரத்தினுடைய பலவீனங்கள் சுகவீனங்கள் நடுவில் சில நேரங்களில். அப்போ அந்த நேரத்தில் அதிகாலையில் எழும்பும்போது நம்மையும் அறியாத ஒரு சோர்வு வரலாம். அதனால் இன்றைக்கெல்லாம் நீங்கள் சோர்வாக தான் இருக்க போகிறீங்களா? அப்படி கிடையவே கிடையாது. ஒரு நாள் சென்ற வருஷத்தில் நான் அதிகமாக சுகவீனப்பட்டேன். அன்றைக்கு நான் சாப்பிட்ட ஃபுட்டு அதுக்கு காரணம். நெல்லிக்காய் அதிகமாக வைத்து ஒரு ஊறுகாய் பண்ணியிருந்தேன். ஆனால் ஒரே நாளில் அவ்வளோத்தையும் சாப்பிட்டேன், கம்மியாக மிளகாத்தூள் போட்டு. அப்போ அது அப்படி சாப்பிட்றதுக்கு அவசியமே கிடையாது, ஒரு ஆசை சாப்பிட்டுட்டேன். அதே மாதிரி நைட்டு டின்னரும் விடிகாலம், நைட்டு டின்னர் சாப்பிடும்போதும் ரொம்ப சீக்கிரம் 7 o'clock சாப்பிட்டுட்டேன். அது அப்புறம் அதிகாலையில் நான் எழும்பும்போது எனக்குள்ள ஒரு சோர்வு. நல்ல ஃபேன் காற்று ஃபுல் ஸ்பீடில் வச்சுட்டும் படுத்துட்டேன். எல்லாமா சேர்ந்து அதிகாலையில் என்னை எழும்பவே முடியல. சில விதமான எதிர் வல்லமைகளும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி கொண்டது, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டது. ஆக மொத்தம் நான் எழும்பி என் நிலையில் நான் உட்காரக்கூட முடியாதபடிக்கு யாருமற்ற நிலைமையில் தனிமையில் அதிகமாய் கஷ்டப்பட்டேன். அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் என்னுடைய இடத்துலேருந்து நான் மூவ் பண்ண முடியல. எழுந்து நிற்கார முடியல, உட்கார முடியல. ஆனால் தேவன் அந்த நேரத்தில் கிருபையாய் காத்தார். என் பிள்ளைகளுக்கு தெரியும், நான் போன அந்த பாதை மெல்ல மெல்லமாக என்னுடைய பக்கத்தில் இந்த சேரை எடுத்து பிளாஸ்டிக் சேரில் உட்கார்ந்து அதை நகர்த்திட்டே போயிட்டு அந்த கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி என்னுடைய ஊழியத்தில் வர ஒரு சகோதரிக்காக காத்திருந்தேன். கர்த்தர் கிருபையாய் அந்த ஒரு சந்தர்ப்பத்திலேருந்து பயன்படுத்தி என்னை வெளியே கொண்டு வந்தார். தூதர்களால் அவர் எனக்கு தூதர்களை அனுப்பினார். சில ஊழியர்கள் எனக்காக ஜெபிச்சாங்க. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும். நான் நினச்சேன் இன்றைக்கி போக முடியாது அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அவருடைய ஜெபம் என்னை பலப்படுத்தினது. அன்றைக்கும் போய் ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். சில நேரங்கள் அப்படி தான் நம்ம ஆத்துமாவில் எப்படி இருக்கிறோம், மண்ணோடு மண்ணாய் அப்படியே நசுங்கி போன ஒரு நிலைமையில் ஆயிடுறோம். ஆனால் தேவன் நம்மை உயிர்ப்பிக்க வல்லவர். ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். இந்த காரியத்தை நான் ஃபேஸ் பண்ண முன்னாடி ஆண்டவர் என்னை கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கொண்டு பேசினார். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும்னு சொல்லி. ஆனால் அந்த வசனத்தை நான் மறந்துட்டேன். அன்றைக்கி போய் என்னென்னமோ டெஸ்ட் எடுத்து ஏதேதோ காண்பிச்சு பயந்து கடைசியில் கர்த்தர் தெளிவுறச் செய்தார். இன்றைக்கு உங்களுடைய நிலைமை அப்படி இருக்குதா? உங்களுடைய சரீரத்தினுடைய சில சூழல்கள், உங்களுடைய வாழ்க்கையினுடைய சில அந்தரங்கமான பகுதிகளில் காணப்படுகிற போராட்டங்கள், உங்களுக்கு அறியாத புரியாத பாதைகளிலே சில நேரங்களில் கடந்து செல்வதின் அதனால் வருகிற சோர்வு, உங்கள் ஆத்துமாவிலையும் அது ஒரு புஷ்டியை குறைச்சிருச்சா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரேன்னு கேட்கும்போது உயிர்ப்பிப்பார். சங்கீதம் 119 154வது வசனத்திலையும் அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். அதுக்கு முந்தின வசனம், என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், அது வேதத்தை மறவேன். எது நம்முடைய சிந்தையில் வர வேண்டும்? வேத வசனங்கள், கர்த்தருடைய வெளிப்பாடுகள், தேவன் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணின அநேக காரியங்கள். ஒருவேளை நாட்கள் கடந்து போகலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை என்று மாறவே மாறாது. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது சங்கீதம் 119 88வது வசனம் சொல்லுகிறது, உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும், அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். அவருடைய லவ்விங் கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. கேட்கும்போது அவரது கிருபையின்படி நம்மை உயிர்ப்பிப்பார்.
சங்கீதம் 119 107வது வசனத்தை கூட நாம் வாசிக்கும்போது, நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன் கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். இன்னைக்கு ஆண்டவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு தீபம், கால்களுக்கு நாம் நடக்கக்கூடிய அளவுக்கு நல்ல வெளிச்சம், பாதைக்கு தீபமாக இருக்கிறது. உடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. அவருடைய நாமத்தின்படி, அவருடைய கிருபையின்படி, அவருடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்கிற ஒரு கதறுதல், உள்ளத்தின் கதறுதலாக இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எசேக்கியேல் 37 முதல் 14 வசனங்களில் கூட என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? நான் சொல்லுகிறதை கேளு, நீ அதையே சொல்லு, அதிசயம் அங்கே நடக்கும். எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு ஸ்கெலிட்டனா ஃபுல் பாடி அப்படி இல்லை, சிதறுண்ட எலும்புகளாய் அது கிடந்த அந்த இடத்துல, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்கலாம். நம்முடைய குடும்பத்தில் ஒருமனமற்ற நிலைமைகள், ரட்சிப்புக்குள்ளாக வந்தாலும் ஒருமனமற்ற நிலைமைகள், ஊழியத்தில் இருந்தாலும் சில நேரங்களில் ஒருமனமற்ற நிலைமைகள், நம்முடைய உள்ளம் கலங்கி சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் வார்த்தையை நீ பேசு. அந்த உலர்ந்த எலும்புகள், பிரிந்து கிடந்த எலும்புகள், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை சொல்ல சொல்ல அது ஒன்று கூடியது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த உள்ளத்தில் நமக்குள்ள விசுவாசம் இருக்குதா? கர்த்தர் சொல்கிறாரு, ஆனால் சில நேரம் நம்ம அதை சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்முடைய வார்த்தைகள் அங்கீகரிக்கப்படாத ஒரு நிலைமையினால் சிலருடைய வீட்டில் குடும்பம் அங்கீகரிக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நாம் தளர்ந்து போயிருக்கிறோமா? இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, அவர்கள் கேட்குறாங்களோ கேட்கவில்லையோ, நீ சொல்லுகிறதை சொல்லிவிடு. சபைக்காக, ஊழியங்களுக்காக தேவன் அநேக நேரத்தில் கொடுப்பார், நம்முடைய வாழ்க்கை குறித்து கொடுப்பார். நம்ம யாருக்காகலாம் ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக கொடுப்பார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, 1ஆம் வசனத்திலேருந்து ஆண்டவர் கேட்குறார், இதெல்லாம் உயிரடையுமா அப்படின்னு கேட்கும்போது, அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர். இன்றைக்கி என் பார்வையில் எனக்கு தெரியல, தேவரீர் நீர் அறிவீர். அப்பொழுது ஆண்டவர் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து மாம்சத்தை உண்டாக்கி தோலினால் மூடி ஆவியை கட்டளையிடுவேன், நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்போ அந்த எலும்புகளை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னாரோ அதையே அப்படி அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். சொல்ல 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 ஒவ்வொன்றாய் நடந்தது என்று பார்க்கிறோம். 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவி இல்லாதிருந்தது, நரம்பு மாம்சம் எல்லாம் வந்துருச்சு, தோலினால் மூடப்பட்டது, ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க வேண்டும், காலூன்றி மகா பெரிய சேனையாக இருக்க வேண்டும், நீ சொல்லு. அப்போ அப்படியே சொல்லும்போது அவர்கள் மகா பெரிய சேனைகளாய் மாறினார்களாம். இன்றைக்கி கூட ஒவ்வொரு நாளும் விசுவாச அறிக்கையிடுவோம், விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நீ எதற்காக வேண்டி கொண்டாயோ, போன வருஷத்து கடைசியிலலாம் எவ்வளோ பாஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அதுக்கப்புறம் பேசலையா? பேசியிருக்கிறார். அதையே நீ உன் செவிகள் கேட்க உரத்த சத்தமாய் நீ சொல்லு, உன்னுடைய சூழ்நிலை மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புலம்பல் 2:18-19 நாம் வாசிக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எழுந்திரு, ராச்சாமத்தில் எழுந்திரு, முதற் சாமத்தில் எழுந்திரு. நீ இந்த நாளிலே உன் ஜெபம் தேவைப்படுகிற அநேக ஜனங்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாங்க, அவர்களுக்காக நீ வேண்டிக் கொள்ள நீ எழுந்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் நினச்சி பார்க்கணும். நான் நினச்சி பார்ப்பேன், என் நிலைமையில் இந்த நாளில் எத்தனை பேர் படுக்கையிலேருந்து எழும்புறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க, என்ன மாதிரி தனிமையில் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நான் ஜெபிக்கட்டும்னு நான் ஜெபிப்பேன். எனக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் ஜெபிப்பேன் அவர்களுக்காக. புலம்பல் 2:18-19 சீயோன் குமாரத்தியின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு.
எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்தில் ஏழெடு. இந்த அதிகாலையில் ஆண்டவர் எழுப்புறார். 3 மணிக்குன்னா எழுந்திருக்கணும். நம்ம 10 மணி அப்படி தூங்கினோம்னா 3 மணிக்கு எழுந்திருக்குது கஷ்டமே கிடையாது. ஆண்டவர் நம்மளை தான் எதிர்பார்த்துருக்கிறார். சியோன் குமாரத்தியே, ஒவ்வொரு சகோதரியும் ஒவ்வொரு சிறு குழந்தைகளையும் கூட அவர் இந்த நாட்களில் தட்டி எழுப்பி ஜெபிக்க வைக்கிறார். ஒரு பாரத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒரு முறை என்னுடைய மகனுடைய வீட்டில் நான் போயிருக்கும்போது என்னுடைய பேத்தி, அவள் இப்போ 5 வயசு முடிஞ்சிருக்குது. அவள் ப்ரே பண்ணும்போது அவள் ஒரு வார்த்தையை சொல்லி ப்ரே பண்ணா. எப்படின்னா, ஒரு தேசத்தின் பெயரை சொல்லி அங்கே இருக்கிற பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க, ஆப்பிரிக்கா அப்படிங்கிற ஒரு தேசத்தில் இருக்கிற பிள்ளைகள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, ஆண்டவரே அவங்களுடைய தேவைகளை சந்தித்து பாதுகாத்து கொள்ளும். இப்படி சில நேரங்களில் அவளுடைய வாயிலிருந்து ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வைத்து அவள் ஜெபிக்கிறத நான் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆண்டவர் அவளுடைய தகப்பனை, அதாவது என் மகனைத்தான் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியாக முன்குறிச்சிருக்கிறார். ஆனால் அவன் கொஞ்சம் உலகத்தில் பயந்து கொண்டு இருக்கிறான். சில மனிதர்களுக்கு, சில உறவுகளுக்கு, எல்லாத்துக்கும் மேலே ஊழியம் செய்துன்னா கொஞ்சம் பயத்தில் இருக்கிறான். ஆனால் அவனுடைய பிள்ளையினுடைய வாயிலிருந்து கர்த்தர் வார்த்தையை கொடுத்து, இன்றைக்கி எங்கள் ஊழியத்தில் கூட சின்ன பிள்ளைங்க அருமையாக ஜெபிப்பாங்க. ஒரு குழந்தை ஒரு 3-4 வயசு இருக்கும் நான் நினைக்கிறேன், தெரியல. ஆனால் அருமையாய் ஜெபித்தான் நேற்றைய தினத்தில் கூட. அவ்வளவு அருமையாய் குழந்தைகள் பாலகர் வாயினால், அவர்கள் நாவினால் தேவன் மகிமைப்படுகிற காலம். இத்தனை வயதாகி இத்தனை காரியங்களை கடந்து வந்த நமக்குள்ள ஒரு ஜெபாவி வேண்டாமா? ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 72:12-14 கூட வாசிக்கும்போது, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார், பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவன் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார், அவள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்பு வைப்பார், அவளுடைய இரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறது. இன்னைக்கு ஒருவேளை நம்மளை யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்ம என்ன செய்கிறோன்னே யாருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தர் கவனித்து கேட்பாரா? நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? சங்கீதம் 42 கூட நம்ம வாசிக்கும்போது அவ்வளவு அருமையான முத்துக்களான வார்த்தைகள், ஜெபங்கள் அவ்வளவு நம்ம ஏறெடுக்கலாம். நம் ஆத்துமாவை நாமே தைரியப்படுத்தி கொள்ளலாம். இன்றைக்கு என்னை தேய்ச்சுவதற்கு, எனக்காக வேண்டிக் கொள்வதற்கு, எனக்காக ஆலோசனை கொடுப்பதற்கு யாரும் இல்லை என்று நினைக்கிறோமா? நான் மட்டும்தானே ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் மட்டும்தானே ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை என்று நினைக்கிறோமா? கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். ஏற்ற காலத்தில் குடும்பங்களாக கொர்நேலியுவின் குடும்பத்தை போல கர்த்தர் மாற்றுவார். அது வரைக்கும் கண்ணீரோடு விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான சகோதரன் பல வருஷங்களாய் தன் மனைவி படுக்கையில் இருக்க அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆரம்ப காலத்தில் அது அவருக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இந்த பாதை எப்பொழுது முடியும், என்ன அற்புதம் நடக்கும் என்று எதிர்நோக்கி இருந்தார். இன்றைக்கு அந்த பாதை லகுவாக மாற அப்படி உத்தரவாதத்துடன் தன் மனைவியை பார்த்து கொண்டு சூழ்நிலைகளை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவர்களுக்காக, அவர்களை போன்ற அநேகருக்காக நாம் ஜெபிக்கிற ஜெபம் எவ்வளவு பலனுள்ளது. ஆயத்தமாக நம்ம அந்த வாஞ்சை இருக்குதா, தாகம் இருக்குதா? கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து முடிச்சிருவோம். தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய தேவைக்காக ஒரு கதறுதல் இருக்குதா? இல்லை, என் பிள்ளை மரண அவஸ்தைப்படுகிறதே, என் பிள்ளை ஒரு வியாதியில் இருக்கிறதே என்று சொல்லி நமக்குள்ள ஒரு கதறுதல் இருக்குதா? கடன் சுமை எங்கள் குடும்பத்தை கூடி குறுக வைக்குதே, கொடுக்க முடியலையே, ஏமாத்த நினைக்கல, கொடுக்க முடியலையேங்கிற கதறுதல் இருக்குதா? இல்லை, அத்தியாவசியமான உணவு, உடை, தங்குற இடம், இதுக்கெல்லாம் நான் கஷ்டப்படுறேனே, உங்களுடைய உள்ளத்தின் உளைச்சல் உங்களுக்குள்ள ஒரு கதறுதலை கொண்டு வருதா? பரிசுத்த வாழ்வைக்காக ஏங்குகிறோமா? என் ஆண்டவரே, என் கண்கள் தூய்மையாக்கும், என் செவிகளை தூய்மையாக்கும், சிந்தை இருதயத்தை தூய்மையாக்கும் ஒரு கதறுதல் இருக்கிறதா? கர்த்தர் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். குடும்பத்தில் புரிந்து கொள்ளாத நபர்கள் என்னுடைய ஜெபத்தினாலேயும் என் ஸ்பாவத்தினாலேயும் நான் தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்பதினாலேயும்
அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்களா? அவங்களாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? ஏக்கம் இருக்குதா? கதறுதல் இருக்குதா? அந்த கதறுதலின் சத்தத்துக்கு தேவன் செவி கொடுப்பார். ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தேவனே, இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் வாழ்விலே அவங்களுடைய உள்ளத்தின் கதறுதல்களை கேட்டு உண்டு பண்ணும். நிர்விசாரமாய் இருப்பதோ, அழுவதோ, கவலைப்படுவதோ பிரயோஜனம் இல்லை. அது கதறுதலாய் இயக்கத்தின் பெருமூச்சுகளால் வெடித்து சிதறட்டும் ஆண்டவரே. அவைகளுக்கு பதில் கொடுக்கும் கர்த்தர் உடன் இருப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த புதிய வருஷத்திலே புது நன்மைகளால் நிரப்பும், பாதுகாவலை தாரும். எல்லாவற்றின் மீது எங்களுக்குள்ள அத்தாரிட்டியை பயன்படுத்த கிருபை தாரும். நீர் தலைவராயிருந்து நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.